நீயா நான் தான் என் இஷ்டப்படி நடப்பேன், இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதான் முக்கியம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தெரியாதா? ஆகலால் தேவனை உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் வாழ்க்கைங்க, உன் வாழ்க்கை உன் கையில், அதெல்லாம் கிடையாது. புரியுதா? நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் அடிமைகளாக இருந்தோம். நம்மை ஆண்டவர் தன்னுடைய விலை மதியாத ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நம்மளை கூப்பிட்டு அடகு கடையிலேருந்து மீட்ட மாதிரி தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்காரு. அவரை விட்டுவிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, என் வாழ்க்கையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், அவங்க ஜோலியை பார்த்துருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இங்கே. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தி டிவைன் ஏர்னிங்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டிவைன் ஏர்னிங். காட் வாண்ட்ஸ் டு யூஸ் அஸ் டு ஷேர் த காஸ்பல் வித் போத் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். தேவன் நம்மை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன சுவிசேஷம்னா என்ன? என்ன அது? வாட் இஸ் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்ன? உலகத்தில் இயேசுவே கிறிஸ்து. நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தை ரட்சிக்க இயேசு. நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதாவது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடும். அதில் அதான் 3:16, யோவான் 3:16 படிக்கிறோம். அதுதான் நற்செய்தி. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் ஏற்றுக்கொள்வது என்னென்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் பேசிக்கிட்டு இருக்கியாடா, என்ன எங்களை பார்த்தா அவனுக்கு பாவியாக தெரியுதா அப்படின்னு சில பேர் சண்டைக்கு வருவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவின்னு சொல்லிட்டாலே அவ்வளோ, பார்த்தியா நீயே நாங்கள்லாம் யோக்கியமாக தான் ஏன் வாழ்கிறோம், உடனே மாதிரி அழைக்க போயலாம் அப்படி சண்டைக்கு வந்துடுவாங்க. பாவம் செய்கிறேன், நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதையே நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னதுன்னா விமோசனம் ஏதாவது ஒன்று செய்யணுங்க, பாவ விமோசனம். ஏன் நீ தான் பாவியை செய்யல, அப்புறம் எதுக்கு விமோசனம்? அப்புறம் எதுக்கு புண்ணிய நதிகள்? பாவம் தீர்க்க நதிகளில் போய் குளிப்பாங்க, கடலில் போய் குளிப்பாங்க, பல்வேறு விதமான பூஜைகளை செய்வாங்க. எதுக்கு செய்கிறாங்க? சாமிக்கு போட்ட மாலையை தூக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். வேளாங்கண்ணியில் இந்த மாலைக்கே அலைகிறானோ ஏகப்பட்ட பேர். சாமி இதில் வச்சு நம்ம எடுத்து அந்த சூடம், கற்பூரணம், அப்புறம் மெழுகுவர்த்தி இதை வாங்கிட்டு அலைகிறாங்க. ஏன்னா அது நம்முடைய பாவத்தை போக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலு கை பீஸெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. கண் கால் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க, செஞ்சு சிலை மாதிரி. அதை கொண்டு போய் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுட்டோம்னா நம்ம கண்ணெல்லாம் சரியாயிடும். காலில் ஏதாவது பிரச்சனைன்னு நொண்டிக்கிட்டு நடக்கிறான்னா அந்த கால் பீஸை, அபிஷேகம் பண்ணப்பட்ட கால் பீஸை வேளாங்கண்ணிலேருந்து வாங்கி கொண்டு நீங்கள் வச்சுட்டோம்னா சரியாகும். இதே மாதிரி இந்து மதத்திலே உண்டு, கண் கால் எல்லாம் வைக்கிறதும் உண்டு. அங்கே போய் படைக்கணும். இதெல்லாம் உங்களுடைய பாவத்தை நீக்காது. எல்லா மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, சமய அறிஞர்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தத்தை யார் சிந்தணும் அப்படின்னு ரிக்வேதத்தில் எழுதியிருக்கான். எந்த விதமான குற்றமற்ற ஒருவருடைய ரத்தம், உடலிலும் சரி மனதிலும் சரி குற்றமில்லாத ஒருவருடைய, திருமணமாகாத ஒருவர், அவர் தான் பிரஜாபதி, அவருடைய இரத்தத்தை சிந்தினால் அந்த இரத்தத்தினாலே மீட்பு உண்டு. வேறு இத்தனை லட்சணங்களையும் உடையவர் யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே நமக்கு விமோச்சனம் கிடைத்தது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இந்த பாவத்திலிருந்து கிடைத்த விடுதலை வைத்து நாம் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு அனுபவம் ஏற்படுகிறதா, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இந்த இரத்தத்தை நான் விசுவாசித்தேன், எனக்கு வெற்றி கிடைத்தது அப்படி நீங்கள் சொல்லும்போது தான் அதுதான் அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களிடம் சொல்லும். இதுதான் நற்செய்தி. காட் வாண்ட்ஸ் டு யூஸ் அஸ் டு ஷேர் த காஸ்பல் வித் போத் ஜூஸ், கிறிஸ்தவர்களிடத்திலும், அந்த ஜென்டைல்ஸ், கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலும் சொல்லும்படி விரும்பினார். ஜீசஸ் கிரைஸ்ட் வெப்ட் ஓவர் ஜெருசலம் அண்ட் லாங் டு கேதர் இஸ் பீப்புள் இன் இஸ் ஆர்ம்ஸ். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து சொன்னார், இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ உனது விடுதலைக்கு ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். எந்த கிறிஸ்தவனும் ரட்சிப்பை பற்றி நினைக்கவே இல்லை. அவனுக்கு கிடைச்சதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், மண்டையாக உடச்சிக்கிட்டு இருப்பான், ஏட்டு இப்படியாக பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஜோலியை பார்த்துருப்பாய். அம்மா இயேசுவின் நம்பிக்கை இல்லாமல் இருப்பான். சபைகளில் பலவீனமான பிரச்சனை. இன்றைக்கி அதானே படித்தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? அவமானம் இல்லையா, வெக்கமாக இல்லை. நம்ம ராஜா சொல்லுவார்ல அது மாதிரி, வெக்கம் இல்லை.
இவங்க 2 பேருக்கும் கேஸ்னால் உடனே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க, சர்ச்சையை இழுத்து மூடிட்டானோ. ஏன் உங்கள் மத்தியிலே தேவனுக்கு பயப்படுகிறோம் ஒருத்தன் கூட இல்லையா? உங்களுடைய வழக்குகளை சகோதரர்களுக்கிடையே இருக்கும் வழக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறோம். அப்படி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் கிரைஸ்ட் wept over Jerusalem and longed to gather his people in his arms. Instead, those arms were stretched out on the cross, where he willingly died for Jews and Gentiles alike. கைகளை நீட்டு கூப்பிட்டார், வாங்க என்னிடத்தில் வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கட்டாங்க. உடனே 4 பேர் பிடிச்சி அந்த கையை விரிச்சிக்கிட்டு இருக்கானா, அப்படியே கொண்டு போய் சவுத்தில் சிலுவையில் அடிடாங்க இல்லையா, அடித்து ரத்தத்தை சாவடிச்சாங்க. யாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நல்வழியில் வர வேண்டும்னு யாரும் விரும்புகிறதே கிடையாது. யாராவது விரும்புகிறாங்களா? என் இஷ்டத்துக்கு எனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு சாமி உதவி செய்யட்டும். சாமியோட இஷ்டத்துக்கெலாம் நம்மளால் வாழ முடியாது. நம்முடைய மனசில் நம்ம நினைப்பதெல்லாம் நிறைவேறும். நினைப்பதெல்லாம் நிறைவேறுவதற்காக தான் கடவுள் இதான் நினச்சிட்ருக்காங்க. கடவுள் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவது நாம் அல்ல. அதான் பவுல் சொல்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் இனி உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு யார் முன் வருகிறார் என்றால் ஒருத்தனும் முன் வருவதில்லை. நாட் வில்லிங் தட் எனி ஷுட் பெரிஷ் பட் தட் ஆல் ஷுட் கம் டு ரிப்பன்டன்ஸ். 2 பேதுருவில் அதான் பட்டிருக்கு. ஒருவரும் இழந்து போகாதபடி அழிந்து போகாதபடி எல்லாரும் மனம் திரும்புவதற்கு வர வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். நிறைய பேரோட நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணுங்கிறதா எல்லா 99.9% இன்க்ளூடிங் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் த அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய நோக்கமாக தான். அனாயிண்டட்னு சொல்கிறாங்க, அவங்களாம் அனாயிண்டடா, இவங்கெல்லாம் ரிப்பன்டடு, இவங்கெல்லாம் சேவ்டு, அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. அனாயிண்டட் தான் நம்பர் 1. அனாயிண்டடுக்கு என்ன இன்றைக்கி தேவை? டப்பு, அதுதான் நம்பர் 1. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். ஆமாம், தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கடைசியில் ஓட்டாண்டியாக போக வேண்டியதான். இதுதான் அவருடைய மனதின் எண்ணம். தேவனுக்கென்று நாம் வாழும்போது நாம் ஐஸ்வர்யவான்களாக, நாம் வசதி படைத்தவர்களாக வாழ முடியாது என்று நினைக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய சங்கட்டம். எல்லாரும் அவங்க மனசில் என்ன, நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம பிச்சைக்காரனாக தான் இருக்கணும், உடனே சம்பாதிக்க முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவத்தில் என்ன போட்டிருக்கு? பொருளாசையை சாராதிருங்கள். இன்றைக்கி கூட என்ன போட்டிருக்கு? விபசாரக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பணம் சம்பாதிச்சாலே பொருளாசைக்காரன்னு தப்பான அபிப்பிராயத்தில் வந்துடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து நியாயமான வழிகளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியும். அப்போ கிறிஸ்தவர்களாக இருந்தாலே பிச்சைக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே. ஏன்னா இவன் உழைக்க போக மாட்டான். புதன்கிழமை மீட்டிங் போவான், வியாழக்கிழமை மீட்டிங் போவான், வெள்ளிக்கிழமை மீட்டிங் போவான், சனிக்கிழமை மீட்டிங் போவான், ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் போவான். மீட்டிங்கே போயிட்டே இரு. என்றைக்குடா நீ வேலைக்கு போவ? ஏன்னா சபை போதகர்களும் இது மாதிரி சுரண்டுகிறார்கள், உழைப்பை சுரண்டுகிறார்கள், நேரத்தை சுரண்டுகிறார்கள். அதனால் அவன் என்ன பிச்சுட்டு ஓடி போயிடான். வேணாண்டா, கிறிஸ்தவ மத்தியில் சேர்ந்தோம்னாலே நம்மளை போட்டு சாவடிச்சு விடுவான் அப்படின்ட்டு ஓடுறான். எதுக்கு இவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் விதமாக நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும், சகல இடங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் கீழ்ப்படினா. ஆண்டவர் ஒன்றும் அந்த மாதிரி கொடுமையானவர் கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கஷ்டப்படணும்னு ஆண்டவர் இருக்கார். நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய், உன்னுடைய எதற்கெடுத்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட போய் கேளு. இதுதான் ஒன்று தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். While Israel as a nation has been set aside, individual Jewish people can be saved and are being saved. இஸ்ரவேல் தேசத்தை தனியாக ஒரு நாடாக வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற யூதர்கள் தேவனாய் ரட்சிக்கப்பட முடியும். இன்றைக்கி யூதர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக பிராமணர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பியிருக்கிறார்கள், உண்மையான தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி யூதர்கள் அல்லாதவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? When Paul ministered to the Jews in Jerusalem, in Rome, while he was a prisoner, he expounded the scriptures to them and sought to convince them from morning until evening that Jesus is Messiah. இயேசுவே கிறிஸ்து என்று அங்கே ரோமில் கூடியிருந்த அநேக யூதர்களுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணினார் இல்லையா? அதுக்கடுத்து
Though through Paul, God has stretched out his arms of love to his disobedient people, earning over them and asking them to return. பவுலின் மூலியமாக அநேக யூதர்களுக்கு தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பவுல் மிகப்பெரிய ஒரு மிஷினரியாக இருந்தார். And asking them to return. God's favor to the Gentiles did not change his love for the Jews. தேவன் தம்முடைய அன்பை மாற்றவே இல்லை. அவர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் மட்டும் இல்லைடா, உங்களுடைய முற்புதாக்களும் வந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் போட்டு தள்ளினீங்கன்னு தான் இயேசு சொல்கிறார். அப்படி செஞ்சுவிட்டு நாங்கள் எங்களுடைய பிதாக்களின் காலத்தில் இருந்திருந்தால் நாங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய இருந்திருக்க மாட்டோம்னு சொல்லி உங்கள் பிதாக்கள் எல்லாம் கொலை செய்தார்கள் என்று அதற்கு நீங்களே சாட்சி சொல்கிறீங்கன்னு சொன்னார் இயேசு. அதனால் உங்களுக்கு எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பினாலும் அவன் உண்மையை சொன்னால் நீங்கள் போட்டு தள்ளிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போயாவது வாங்க அப்படின்னு தொடர்ந்து அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். God's favor to the Gentiles did not change his love for the Jews. நம்ம தேவன் புறஜாதிகளை அழைத்தார், புறஜாதிகளுக்காக தன்னுடைய கரிசனையை காண்பித்தார் என்பதற்காக யூதர்களிடத்திலிருந்து அவருடைய அன்பு மாறவில்லை. இட் இஸ் த சேம் லவ் வி நீட் டு ஷோ போத் ஜூ அண்ட் ஜென்டைல்ஸ், சேவ்ட் அண்ட் அன்சேவ்ட். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களிடத்திலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடத்திலும் நாம் ஒரே அன்பை காண்பிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு என்ன என்று தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி ஒருத்தர் கதறி அழுகிறார் வட மாநிலத்தில், ஐயோ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னுடைய பாவம் போகும்னு எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்னுடைய பெத்த பிள்ளையை நானே கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்து கொண்டேனே, அப்படி நான் செஞ்சுருக்க மாட்டேனே கதறி அழுகிறேன். இப்போ அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும். இப்போ ஹைதராபாத்தில் 2 IIT ப்ரொஃபஸர்ஸ் தங்களுடைய பிள்ளைங்களை மறுஜென்மம் உடனே நீங்கள் கழுத்து அறுத்து கொண்ட அடுத்த செகண்டில் உங்களுக்கு மறுஜென்மம் கிடைச்சிடும், வீடு பூரா நகையாக வந்துடும், தங்கமாக வந்துடும்னு ஒரு பூஜாரி சொன்னதை கேட்டு IIT படிக்கிற 2 பிள்ளைங்களை கழுத்து அறுத்து கொண்டாங்க. 19 வயசு 20 வயசு பிள்ளைங்களை. இது மாதிரி மூட நரம்பு எங்கேயா இருக்குமா? அப்போ உண்மை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை யாரும் தெரியாதனால மக்கள் அழிந்து போகிறார்கள். பணத்தை தேடி பணத்துக்காக எது வேணால் செய்ய தயாராக இருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை கொடுத்து தங்களுடைய குடும்பத்தை அழிக்கிறாங்க. இன்றைக்கி வெளிநாடுகளிலே போய் மனைவியும் பிள்ளைகளையும் இங்கே தவிக்க விட்டு வெளிநாடுகளிலே போய் குடும்பங்கள் சீரழிகின்றன. கிறிஸ்தவர்களும் போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இந்த ஊரில் உன்னை வாழ வைக்க மாட்டேன் நீ நினைக்கிறியா? ஏன் என்னிடத்தில் விசுவாசமாக இல்லை? நீங்கள் தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நீங்கள் போய் போதகர்கிட்ட ஜெபிக்காதீங்க. அந்த பிரதர் நல்லா ஜாம் பண்ணுவார், அவர்கிட்ட போய் ஜாம் பண்ணால் தேவலாம். 4 மாவடிக்கு ஓடுறான். ஒருத்தர் ஜீசஸ் கால்ஸில் ப்ரேயர் பெட்டிஷன் பண்ணுறான், எனக்காக இந்த மாதிரி நீங்கள் ஜெபியுங்கள். ஜீசஸ் கால்ஸில் ஜெபிச்சு ஒரு 500 ரூபா அனுப்பி விட்டோம்னா சூப்பராக சரியாயிடும். இதைத்தானடா ஏற்கனவே ரோமன் கத்தோலிக்க சபையில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு கொடுத்தான். மறுபடியும் மக்கள் எளிதான வழிகளை தேடுகிறார்கள். அதான் கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குறானோலாம். அப்போ ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியக்கூடிய எண்ணம் இல்லை. எளிதான வழியில் எப்படியாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு 500 ரூபா பரவாயில்லைங்க, ஒரு 4 பாவத்தை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வராங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி செய்யாத, தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுக்குள்ளான உங்களுடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார் என்ற அனுபவம் இருந்துச்சுன்னா எல்லாரிடத்திலும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பது தான் இன்றைய தேவனுடைய இயக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி வசனம் ஏசாயா 10:21 என்னப்பட்டிருக்கு? The remnant shall return, even the remnant of Jacob unto the mighty God. ஜனத்திலே மீதியாக இருக்கிறவர்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள் என்று போட்டிருக்கு. The old spiritual, he is got the whole world in his hands, reminds us that God's love includes everybody. மீதியாக இருப்பவர்கள் திரும்புவார்கள். ஆமாம், the old spiritual is got the whole world in his words. அப்போ அந்த உலகம் முழுவதுமே அவருடைய கைகளிலே இருக்கிறதுன்னு முன்ன சொல்லுவாங்க ஆவிக்குரிய வார்த்தையாக. ரிமைன்ஸ் us that God's love includes everybody. Imagine the world in hands for a moment. Would you love all of it or only a few select things? உங்களுடைய கருத்திலே உலகம் முழுவதும் இருப்பதாக ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உலகத்தை மட்டும் நேசிப்பீர்களா இல்லை அதில் இருக்கிற 1-2 பேரை மட்டும் நேசிப்பீர்களா? யோசனை பண்ணி பாருங்கள்.
Would you love all of it or only a few select continents? Would you drop the world like a gigantic hot potato, letting it drift off into the Milky Way? இல்லை உருளைக்கிழங்கு மாதிரி அதை தூக்கி ஒன்று விட்டு அஞ்சிருவீங்களா? God wants us to share His good news with everybody, everyone we can. He has a special earning for the Jews with whom He made the first covenant, but that doesn't mean that He wants Gentiles to know Him any less. Ask God to enlarge your understanding of scope of God's love and your role in proclaiming it. ஆண்டவர் எல்லாரையும் விரும்புகிறார். யூதர்களை மாத்திரமல்ல, அல்லது கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். யாரும் அழிந்து போக வேண்டாம் வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஒருவனும் அழிந்து போகாதபடி எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அந்த விதமான அன்பை நீங்கள் எப்படி மற்றவர்கள் சொல்வீர்கள்? ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்து கொள்ளுங்கள். அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல போகிறோம், என்னென்னு இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கணும். சரி நீ படிச்சியா முத? நான் படிக்கலை சொன்னாங்க 2 பேர். இது மாதிரி சொன்னால் வேலையை பார்த்துருப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை தாங்க நான் படித்தேன். இந்த புத்தகத்தை படித்து 99.8% ஃபுல்லாக இதில் தான் கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் 50 புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லைங்க, ஒரு புத்தகம் போதும், சூப்பராக 100% நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து அனுபவப்பட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டை சொன்னீங்கன்னா அவங்களும் படிப்பாங்க. நீங்கள் படிக்காமல் அனுபவம் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் ஃபேஸ்புக் ரீல்ஸில் போட்டதை பார்த்து உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த ஒரு புக்கு படித்தா போதுமா 99.9% நம்ம மார்க் வாங்கலாம், வேலையை பார்த்துட்டு போ, இது மாதிரி 1000 ரீல்ஸ் வருது சொல்லுவாங்களா இல்லையா? உன்னுடைய அனுபவம் அதில் இருந்துச்சுன்னா உண்மையிலேவா அப்படியா? நானே சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 2-3 பேர்கிட்ட சொன்னேன், அவங்களும் இதே மாதிரி 99.9% வாங்கியிருக்காங்க. மொத்தம் நான் 10 பேர்கிட்ட சொன்னேன், 8 பேர் நம்பி படித்தாங்க, 8 பேரும் 99.9% வாங்கியிருக்காங்க. அப்படியா? அப்போ நல்ல வெரி குட் புக்காச்சே, அப்போ எனக்கும் கொடுங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் உங்களுடைய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்கள் அணிந்து கொண்டிருந்தால்தான் நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்களே ஆயத்தம் இல்லாமல் இருந்து, நீங்களே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்து யாரிடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்லப் போகிறீர்கள்? ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் எல்லாம் போய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. சொல்ல மாட்டீங்களான்னு இவர் ஏங்கத்தான் செய்கிறாரு. நீங்கள் ஆயத்தத்தோடு போய் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியமான சிந்தனை. சரியா? இருப்போமா?